ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக. நீங்க கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டது ஹல்க் வீடியோ எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கான வீடியோ தான் இது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாச்சும் குறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க மேல பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹல்க் வீடியோவை எப்படி கிரியேட் பண்றது? நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணி பண்றாங்க, வீடியோ போடுறாங்க. பட் நான் எப்படி கிரியேட் பண்றேன்னு இங்க தெளிவா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கும் யூடியூப்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, யாரோட கைடன்ஸும் இல்லை. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஏஐ வீடியோ எப்படி கிரியேட் பண்றது எப்படின்னு. ஒரு 3 மாசம் இதுக்காக செலவு பண்ணியிருப்பேன். 2-3 சேனல் வச்சிருந்தேன். அதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். காப்பிரைட்டு அது இதுன்னு. வியூ போகாது, ஒன்று போகாது, ஆனால் காப்பிரைட் மட்டும் வரும். எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் இங்கே சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்பயும் போல் Zoro for You AI சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஒரு 3 வீக்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நோட்பேடில் ஒரு எக்ஸல் ஆர் வேர்ட்ஸில் ஸ்டோரியோட சீனை 1 2 3 4ன்னு ரைட் பண்ணுவேன். டீட்டெயிலாக என்ன கேரக்டர் ட்ரெஸ் கோட் என்ன, அந்த கேரக்டர் ஆக்ஷன் என்ன, பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு டீட்டெயிலாக டைப் பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்லேயே டீட்டெயிலாக நான் மேலே சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. சீன் 2ல இருந்து நீங்கள் கேரக்டர் ஆக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அண்டில் எண்ட் லாஸ்ட் சீன் வரைக்கும். இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கும் இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. நானும் தத்தக்கா புத்தக்கா இங்கிலீஷ் தான். அதில் டோன்ட் வரி. உங்களுக்கு எந்த மொழி நல்லா வருமோ அதுலேயே ஸ்டோரியை ரைட் பண்ணுங்கள். நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணால் கூட ChatGPT கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் 1ல் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமேஜ் ப்ராம்ப்டில் கேரக்டர் ட்ரெஸ் கோட், கேரக்டர் ஆக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நான் சொல்கிறத கடைசியாக டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்லேயே கொடுங்க. அது எப்படின்னா, give 8K HD 9:16 image size for YouTube Shorts and give character consistency image for this whole story. First give image prompt in sentence, then give video prompt best director camera angle, action, character consistency and audio prompt with dialogue in sentence. இப்படி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனுக்கு கொடுக்க தேவையில்லை. இது ஏன்னு சொல்ற வீடியோவை கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேக்ஸிமம் ஓன் ஸ்டோரியாக இருந்தால் இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோரி ரெடி. அடுத்து நம்ம போக வேண்டியது ChatGPT. சப்போஸ் இங்கே நாம் ஸ்டோரி ரைட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா ChatGPTயில் கரெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியும். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் உள்ள ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்பேடில் டைப் பண்ண ஃபர்ஸ்ட் டீட்டெயில் சீனை காப்பி பண்ணி ChatGPTயில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே அது டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தரும். நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். கேரக்டர் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்ட், இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட், ஆடியோ ப்ராம்ப்ட் அண்ட் டயலாக்ஸ் இருக்குது. நீங்கள் இதை தமிழ், இங்கிலீஷ் என்ன வேணுமோ மேலே உள்ள எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டயலாக் இல்லை வேற ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நெக்ஸ்ட் சீன் போயிட்டு ஃபர்ஸ்ட் சீன் கரெக்ஷன் பண்ணணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட ஸ்டோரி ரெடி, இமேஜ் ப்ராம்ப்டும் ரெடி. இப்போ நாம் இதை இமேஜாக கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணி இமேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ChatGPT கொடுத்த அந்த இமேஜ் ப்ராம்ப்டை ஜெமினியில் பேஸ்ட் பண்ணுங்க. ஜெமினி ஒரு இமேஜ் தரும். சப்போஸ் அந்த இமேஜ் உங்கள் கதைக்கு சூட் ஆகலைன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ChatGPTல இருக்கிற ஃபர்ஸ்ட் சீனோட வீடியோ ப்ராம்ப்ட் மற்றும் ஆடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இப்போ இமேஜ் ரெடி. அந்த இமேஜை வீடியோவா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு FX Vivo 3.1 ஓபன் பண்ணணும். FX Video 3.1 ஓபன் பண்ணி ஃப்ளோக்கு உள்ள போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. எந்த இமேஜை வீடியோவா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஃப்ரேம் டு வீடியோ கொடுங்க. நாம ஆல்ரெடி காப்பி பண்ண வீடியோ ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. வீடியோ ப்ராசஸிங்கில் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. FX Vivo 3.1 ப்ராசஸிங்கில் இருக்குது, பட் அலோ பண்ணாது. ஏன்னா ஹல்க் வீடியோ தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்னு வரும். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை அலோ பண்ணல. வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு வேறு வழியில் ட்ரை பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம். கண்டினியூ பண்ணி பாருங்கள்.
Grok ஆப் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ChatGPTல காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுங்க. தமிழில் வாய்ஸ் வராது, இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். இங்கிலீஷ் ப்ராம்ப்டை மாற்றி Grok ஆப்பில் வீடியோ மேக் பண்ணுங்க. இங்கிலீஷில் வந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. இப்போ நாம தமிழில் வாய்ஸ் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி Grok ஆப்பில் வீடியோவை மேக் பண்ணிக்கோங்க. ChatGPTல நாம கொடுத்த டயலாக் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் வாய்ஸ் கொடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூகுள் Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல கூகுள் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்க. வாய்ஸ் ஃபிளாஷ் 2.5 ஓபன் பண்ணிக்கோங்க. நாம காப்பி பண்ண ChatGPT உள்ள டயலாகை காப்பி பண்ணி டயலாக் தமிழ்ல ரெடி பண்ணிக்கோங்க. 50 வருஷத்தோட நினைவு சின்னண்டா அந்த ஸ்கூலு, ஏன்டா இடிக்கிறீங்க? தமிழ் வாய்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்க யூஸ் பண்ற VN CapCut வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. 50 வருஷத்தோட நினைவு சின்னண்டா அந்த ஸ்கூலு, ஏன்டா இடிக்கிறீங்க? எங்க ஓனர் வருவாரு, அவர்கிட்ட கேளு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லையோ ஃபிலிம்ஸ் நம்ம சேனல் தான். இதில் மங்கி வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன். காப்பிரைட் இஷ்யூ ஸ்டார்டிங்கில் நிறைய பண்ணிட்டேன். அதனால என்னவோ வியூஸ் பெருசாக போகலை. நிறைய ட்ரை பண்ணி எஃபர்ட் தான் போச்சு. அதனால தான் வேற சேனல் ஓப்பன் பண்ணி அங்கே பண்ண மிஸ்டேக்ஸை இங்கே பண்ணலை. நீங்கள் ஹல்க் வீடியோ கிரியேட் பண்ணுறதை விட மங்கி வீடியோ கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வாய்ஸ் கொடுக்க தேவையில்லை. வெறும் வீடியோ அண்ட் யூடியூப்ல வர ஆடியோவையே வீடியோ ட்ரை பண்ணுங்க. மங்கி வீடியோ ஒரு ஹல்க் வீடியோ ரெண்டுமே இப்போதைக்கு இமோஷனல் வீடியோ போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, வியூஸும் போகுது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாலும் இமோஷ்னலாகவே ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஈவினிங் 4 PM to 6 PMக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணுங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே கோல்டன் டேஸ். நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இதுதான் என்னோட பர்சனல் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசன்ட் டேஸ் இன் யூடியூப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே நாளில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. நிறைய வீடியோ கிரியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம ஷார்ட்ஸுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.